அனைத்து ஓஎல் மாணவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த வீடியோவில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வருடம் 2026 கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை மாணவர்களுக்கான விசேட பேப்பர் கிளாஸை நாங்கள் யூடியூப் சேனலூடாக எங்கள் ஸ்மார்ட் ட்ரிக் சேனலூடாக செய்து வருகின்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறும் எங்களால் நடத்தப்படும் Zoom ஆன்லைன் கிளாஸில் இணைந்து கொள்வதற்கு ஸ்கிரீன் தெரிகின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துடனும் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வினாவுக்கு செல்வோம். 12வது வினா. ஏற்கனவே நாங்கள் 11 வினாக்களுக்கான விரிவான விளக்கத்தை அப்லோட் செய்துள்ளோம். அதை பார்வையிடாதவர்கள் அதனை பார்வையிடுமாறும் கேட்டுக்கொள்வதோடு, நாங்கள் எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுமாறோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணுமாறோ அல்லது லைக் செய்யுமாறோ நாங்கள் ஒருபோதும் மாணவரிடம் கேட்பதில்லை. ஏனெனில் எங்கள் நோக்கம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனாலேயோ அல்லது நீங்கள் லைக் செய்வதனாலேயோ அல்லது நீங்கள் ஷேர் பண்ணுவதனாலேயோ நாங்கள் வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி நாங்கள் இந்த வீடியோ பதிவிடவில்லை. சுருகிய நோக்கங்களை கொண்ட ஒரு யூடியூப் சேனலாக எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே மாணவர்கள் முற்றுமுழுதாக உங்களுக்கு இந்த வீடியோ பயனுடையதாக இருந்தால் நீங்கள் வீடியோவை பார்த்து அதில் ஏதாவது பிரயோசனம் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் மாணவர்களை வேண்டுகொள்கின்றோம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 12வது வினா. நீர் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலில் உள்ள அனைத்து இனங்களும் முறையே, அதாவது நீர் சோடியம் ஹைட்ரோக்சைடு என்று சொன்னால் சோடியம் ஹைட்ரோக்சைடை NaOH நீரில் கரைப்பதன் மூலம் உருவாகிற கரைசல் இருக்குதானே. சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலில் காணப்படக்கூடிய அயன் இனங்கள் என்ன என்றதுதான் இந்த கேள்வியுடைய சுருக்கம். இது கடந்த வினா கால்களில் வந்த ஒரு வினாவாகத்தான் நாங்கள் இந்த வினாவை கருதலாம். நீரை நாங்கள் H2 என கூறுவோம். அதில் H+ அயனும் OH- அயனும் காணப்படும். நாங்கள் ஹைட்ரோக்சைடை நாங்கள் NaOH என குறிப்பிடுவோம். அதில் Na+ அயனும் OH- அயனும் காணப்படும். Na+OH-. எனினும் மாணவராகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இதில் சோடியம் ஹைட்ரோக்சைடு நீர் கரைசல் என தரப்படவில்லை. இதில் தரப்பட்டுள்ளது சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசல் என்று சொன்னால், நீங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைடு கரைசலுக்குள் நீர் இருக்கிறது போன்று யோசிக்கக்கூடாது. சாதாரணமாக காணப்படக்கூடிய NaOH நான் முதல் கூறியது போன்றோ Na+ அயனும் OH- அயனும் தான் அதில் காணப்படும். அதுடன் NaOH மூலக்கூறு, அதாவது கரையாத மூலக்கூறுகள் இருக்கின்றானே, அந்த NaOH காணப்படும். எனவே சோடியம் ஹைட்ரோக்சைடு காணப்படும், அதுடன் Na+ காணப்படும், அதுடன் OH- காணப்படும். எனினும் நீர் என்பது நீர் மூலக்கூறாகும். நீர் மூலக்கூறில் காணப்படக்கூடிய H+ அயனையும் OH- அயனையும் நாங்கள் மின் பகுப்பு மூலமே பிரித்தெடுக்க முடியும். அதன் காரணமாக நாங்கள் நீரில் காணப்படக்கூடிய H+ இதுக்குள் வராது. எனவே முதலாவது விடைத்தெரிவில் H+ தரப்பட்டுள்ளது. அவ்வாறு மூணாவது விடைத்தெரிவிலும் H+ தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் அவ்வாறு நாலாவது விடைத்தெரிவிலும் H+ தரப்பட்டுள்ளது. எனவே H+ஐ நாங்கள் இனங்கண்டு முதலாவது, மூணாவது, நாலாவது விடைத்தெரிவை நாங்கள் நீக்குவதன் மூலம் நாங்கள் கூறலாம் 12வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 13வது வினா. அடுத்த சக்தி பயன்படும் சந்தர்ப்பம் பின் வருவனவற்றுள் எது? அதாவது ஒரு பொருளின் நிலை காரணமாக உருவாகிற சக்தி தான் நிலைப்பண்பு சக்தி அல்லது அதை நாங்கள் அழுத்த சக்தி என கூறலாம். ஒரு பொருளின் நிலை, அதாவது ஒரு பொருளின் அமைவிடம் காரணமாக ஒரு உயரமான இடத்தில் ஒரு பொருள் ஓய்வில் காணப்படுகிறதா, அவ்வாறு காணப்பட்டால் அந்த பொருளில் சேமிக்கப்பட்ட சக்தியை நாங்கள் அழுத்த சக்தி என கூறுவோம். கவன் மூலம் கல்லொண்டை வீசுதல், நீரினால் டைனமோவை சுழற்சி செய்தல், யாக்கு மூலம் வாகனம் ஒன்றை உயர்த்தல், கப்பி மூலம் கிணற்றிலிருந்து நீரை அகற்றுதல் என 4 தரப்பட்டுள்ளது. 4 விடைத்தெரிவுகள். இதில் அழுத்த சக்தி பயன்படும் சந்தர்ப்பம் எது என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் கவன் மூலம் கல்லை வீசுதல் என்பது இயக்க சக்தி, நீரினால் டைனமோவை சுழலச் செய்தல் என்பது நீருடைய இயக்க சக்தி, யாக்கு மூலம் வாகனம் ஒன்றை உயர்த்தல் என்பது சொல்வதுதான் அழுத்த சக்தி, கப்பி மூலம் கிணற்றில் இருந்து நீரை அகற்றுதல் என்பது அது ஒரு இயக்க சக்தியின் மூலம் நடைபெறும் விடயமாகும். எனவே நாங்கள் கூறலாம் 13வது வினாவுக்கு 3வது விடை மிக பொருத்தம் என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். 4வது வினா. 14வது வினா. ஒரு நிலை மாற்றியின் முதன்மை சுருள் 30 சுற்றுகளை கொண்டது, துணை சுருள் 600 சுற்றுகளை உடையது. முதன்மை சுற்றில் 60 வோல்ட் அழுத்த வேறுபாடு உள்ளபோது துணை சுருளில் அழுத்த வேறுபாடு என்ன என வினவப்பட்டுள்ளது. நாங்கள் இவ்வாறான வினாக்களுக்கு எந்த விதமான கணித பெருக்கல், கூட்டல், பிரித்தல் செய்முறை செய்யாமல் நேரடியாகவே விடையை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் இவ்வாறான வினாக்கள் வரும்போது அதனை ஃபிசிக்ஸில் வரும் பெரிய வினாவாகவும் இதனை சுருக்குவதற்கு விடிய சமன்பாடை போட்டு சுருக்குகிறார்கள். இதனை நான் செய்யும் முறைகளில் நீங்கள் செய்தால் இந்த வினா மட்டுமல்ல, பரீட்சைகளில் என்ன விதமான இவ்வாறான வகையான வினாக்கள் வந்தாலும் நேரடியாகவே நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். மாணவர்கள் அவதானமாக கவனிக்கவும். இதில் தரப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒரு நிலைமாற்றி நம்மளுக்கு தெரியும்.
அது அழுத்தத்தை வந்து கூட்டி குறைக்கும். அதாவது படி குறைக்கும் நிலைமாற்றி, படி கூட்டும் நிலைமாற்றி என 2 விதமான நிலைமாற்றி, அதாவது டிரான்சிஸ்டர் நிலைமாற்றி 2 விதமான நிலைமாற்றிகள் காணப்படுகிறது. இதில் முதன்மை சுற்றுகளில் 30 சுற்றுகளாம், துணை சுருளில் 600 சுற்றுகளாம் என தரப்பட்டதன் காரணமாகவும் முதன்மை சுற்றில் காணப்படக்கூடிய அழுத்தம் 6 வோல்ட், அப்போது துணை சுருளில் காணப்படக்கூடிய அழுத்தம் எவ்வளவு என வினவுகிறார்கள். நாங்கள் இந்த வினாவுக்கு விடை அளிப்பதற்கு முதல் தரப்பட்ட சுற்றுக்கள், முதன்மை சுற்றுக்களில் எண்ணிக்கையையும் துணை சுருளில் எண்ணிக்கை சுற்றுக்களையும் வைத்துக்கொண்டு நாங்கள் விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது நீங்கள் மாணவர்கள் இவ்வாறான வினாக்களுக்கு விடை அளிக்கும் போதும் நீங்கள் இப்போ இது வந்து நான் அது ஸ்ட்ரக்சராக அல்லது எஸ்ஏ வினாக்களில் இவ்வாறான வினாக்கள் வந்தால் அதனை எவ்வாறு செய்வது நான் விளங்கப்படுத்துவேன். என்னுடைய மீது பல்வேறு வினா என்றபடினால் நான் பல்வேறு வினாக்களில் விடையை பெற்றுக்கொள்வதற்கான ட்ரிக்கை நான் சொல்கிறேன். நீங்கள் முதன்மை சுற்றுக்கள் வந்து 30 காணப்படுகிறது, துணை சுற்றுக்கள் 600 காணப்பட்டால் முதன்மை சுற்றுக்கள் எண்ணிக்கையை துணை சுற்றுக்களின் எண்ணிக்கையால் பிரித்தால் சரி. இப்போ 30ஐ 600ஆல் நீங்கள் பிரித்தால் 1/20 என வரும். அதாவது 1/20. எனவே மீண்டும் முதன்மை சுருள் எண்ணிக்கையை முதன்மை சுருளில் இருக்கிற அழுத்தத்தின் அளவை துணை சுருளில் உள்ள அழுத்தத்தின் அளவால் பிரித்தாலும் 1/20 வர வேண்டும். எனவே நம்மளுக்கு தர வேண்டும் முதன்மை சுற்றுக்கள் எண்ணிக்கையை, முதன்மை சுற்றில் அழுத்தம் 6 என தரப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் மேலுக்கு 6ஐ போட்டால் கீழே 1/20 என வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பெருமானம் கீழே இருக்க வேண்டும் என்று பார்த்துட வேண்டும். இப்போ 120 கீழே போட்டால் தான் 6ல் 6 ஒரு முறை, 120ல் 6 20 முறை. அதாவது மேலுக்கு 6 கீழே 120 நாங்கள் போட்டால் 6ம் 12 வெட்டுப்பட்டால் 1/20 என வரும். எனவே 14வது 3வது விடை மிக பொருத்தமாகும். நான் இதனை ஸ்கிரீனில் செய்கிறேன், மாணவர்கள் பாருங்கள். வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா 15வது வினா. பின்வருவனவற்றுள் எது மண்டையோட்டு தெரிவினை என குறிப்பிடவும். பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், தெரிவினை என்பது மூளையின் நேரடி தொடர்பின்றி தூண்டலுக்கு காட்டும் ஒரு தூண்டல் பேரத்தான். அதாவது தூண்டலுக்கு காட்டும் துலங்கள், மூளையின் தொடர்பின்றி தூண்டலுக்கு காட்டும் துலங்களை தான் நாங்கள் தெரிவினை என கூறுவோம். பொதுவாக இந்த தெரிவினை 2 விதமான தெரிவினைகள் காணப்படும். ஒன்று மண்டையோட்டு தெரிவினை, 2வது முன்னான் தெரிவினை. இந்த மண்டையோட்டு தெரிவினைக்கு என்ன உதாரணம், முன்னான் தெரிவினைக்கு என்ன உதாரணம் என்பது மாணவர்கள் எல்லாத்தையும் பாடமாக்க வேண்டிய அவசியமில்லை. மண்டையோட்டு தெரிவினைக்கு நீங்கள் உங்கள் தலையை ஞாபகம், உங்கள் தலை, அதாவது உங்கள் தலைக்குள் காணப்படக்கூடிய வாய், மூக்கு, கண், இந்த இவ்வளத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணையும் மூக்கையும் வாய், நம்மளோட மண்டை தலையில் காணப்படக்கூடிய கண், தலையோட்டில் மண்டையோட்டில் காணப்படக்கூடிய 2 கண்கள், மூக்கு, வாய், இவ்வளத்தையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு மண்டையோட்டு தெரிவினைக்கான விடையை கொடுக்கலாம். இவ்வாறு மண்டையோட்டு தெரிவினைகளை தவிர ஏனைய தெரிவினைகளை அனைத்தும் முன்னான் தெரிவினையாக கருதப்படும். பாடமாக்க தேவையில்லை. பாருங்கள் இந்த வினாவுக்கு. சூடான பொருளில் கை பட்டதும் கையை அப்பால் கொண்டு செல்லல். பொதுவாக கை என்பது தலைக்குள் இருக்குதா? இல்லை. எனவே நாங்கள் அதுக்கு முள்ளந்தண்டு தெரிவினையாக நாங்கள் அதை முன்னான் தெரிவினையாக நாங்கள் கூறலாம். மண்டையோடு தெரிவினைக்கு வராது. முள் குத்தியவுடன் காலை அப்பால் எடுத்தல். உதாரணமாக பாருங்கள், கால் என்பது மண்டையோட்டுக்குள் வருகிறதா, தலையோட்டுக்குள் இருக்கிறதா? இல்லை, அது தலையோட்டுக்கு அப்பால் இருக்கிறது. எனவே அது மண்டையோட்டு தெரிவினையாக இருக்காது. 3வது பாருங்கள், இரப்பர் சுத்தியலினால் முழங்காலை தட்டும் போது முழங்காலை அதிர்தல். முழங்கால் என்பது மண்டையோடு தலையோடிலிருந்து அப்பால் பட்ட விடயம். எனவே அதனை நாங்கள் இல்லாமலாம். அதுவும் முன்னான் தெரிவினைக்குரியது. 4வது பாருங்கள், கண்ணின் ஓர் பொருள் பட சற்று முன் கண்ணிமைகள் மூடுதல். அப்போ கண்ணிமைகள், கண்ணை பாருங்கள் மண்டையோட்டுகள் இருக்கிறது. அதாவது நாங்கள் தும்முதல், கண்ணை சிமிட்டுதல், கண்ணை மூடுதல் எல்லாம் மண்டையோட்டு தெரிவினைக்கு உதாரணமாக அமையும். அவ்வாறு நான் முன்னர் கூறினது போன்றோ முள்ளந்தண்டு தெரிவினை அல்லது முன்னான் தெரிவினை நாங்கள் பார்ப்போமாயின் சூடான பொருள் கைப்பட்டது இழுத்தல், நெருப்பு சுட்டதும் கை இழுத்தல், பாம்பு வந்து திடீர் விழுந்தது நாங்கள் கீறிட்டு கத்தின் ஓடுதல், இதெல்லாம் முள்ளந்தண்டு தெரிவினைக்கு உதாரணமாக அமையும். இவனை மாணவர்கள் இவ்வாறான சோற்றிக்கை பயன்படுத்துவதன் மூலம் இலகுவாக விடையை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் பல்வேறு வினாக்களில். இந்த வினாவுக்கு 15வது வினாவுக்கு 4வது விடை மிக பொருத்தம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். 16வது வினா. ஒளி தொகுப்புக்கு அவசியமான புறக்காரணி எது? பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், கார்பனீரோட்சைட்டு, நீர், பச்சையம், சூரிய ஒளி, இது அனைத்தும் ஒளி தொகுப்புக்கு தேவையான காரணிகளா? இதில் ஒளி தொகுப்புக்கு அவசியமான புறக்காரணி, அதாவது சூழலில் இருந்து பெறக்கூடியது. கார்பனீரோட்சைட்டு என்பதும் சூழல் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய ஒரு வாயுவாகும். வளிமண்டலத்தில் காணப்படும். இதுவும் வந்து தாவரத்தை சுற்றியுள்ள புறச்சூழலிலிருந்து பெறக்கூடியதான். நீரும் அவ்வாறு தான். பச்சையம்,
அது தாவரத்தின் அகக்காரணி, தாவரத்துக்குள்ளே காணப்படக்கூடிய, தாவர இலையில் காணப்படக்கூடிய ஒரு பதார்த்தம் பச்சை. சூரிய ஒளியும் புறக்காரணி தான். இதில் ஒளித்தோப்புக்கு அவசியமான புறக்காரணி எது? அனைத்தும் புறக்காரணி தான். இதில் ஒட்சிஜன் என்பது ஒளித்தோப்பின் மூலம் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருள், அது புறக்காரணியாக வராது. இந்த கேள்வியை எவ்வாறு அவர்கள் அவ்வாறு பச்சையும் தாவரத்தின் அகக்காரணி, எனவே ஒட்சிஜன் வராது, பச்சையும் வராது, சூரிய சக்தி இருக்கிறது, நீரும் இருக்கிறது. எனவே சூரிய ஒளியத்தை நாங்கள் கூறலாம் புறக்காரணி. நீர் வந்து தாவரத்தின் அகக்காரணி, தாவர இலைகளில் நீர் காணப்படும், தாவர தண்டுகளில் காணப்படும். நான் முன்னர் விளங்கப்படுத்தும் போது கூறினேன் நீர் வந்து புறக்காரணி, நீர் புறக்காரணி, நீர் அகக்காரணி. எனவே சூரிய சக்தி தான் புறக்காரணி. எனவே நாங்கள் கூறலாம் 16வது வினாவுக்கு 2வது விடை மிக பொருத்தம் என. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 12வது வினா. நியூக்ளிக் அமிலங்களில் அடங்கியுள்ள பிரதான கூறுகள் எது? பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும், நியூக்ளிக் அமிலம், லிபிட், கார்போஹைட்ரேட், புரோட்டீன். இதனை இலகுவாக ஞாபகப்படுத்துவதற்கு நியூலி காப்ரோ எனப்படும் ஒரு ஷோர்ட் ஃபார்மை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். பொதுவான பிரதான சேதனச் சேர்வைகள். விட்டமினும் ஒரு சேதனச் சேர்வை தான், எனினும் பிரதான சேதனச் சேர்வை அல்ல. பாருங்கள் மாணவர்கள், ஸ்கிரீன் தருகின்ற நியூலி காப்ரோ. இதில் நியூ என்பது நியூக்ளிக் அமிலம், லீ என்பது லிபிட், கா என்றது கார்போஹைட்ரேட், ப்ரோ என்பது புரோட்டீன். எனவே 4 தான் பிரதான சேதனச் சேர்வை. இதில் காணப்படக்கூடிய மூலகங்கள் எது என காணப்படுகிறார்கள்? இதற்கு நீங்கள் ஒழுங்குமுறை அடிப்படையில் நான் கூறுகிறேன். கார்போஹைட்ரேட்டில் காணப்படக்கூடிய மூலகங்கள் சோ, CHO, சோ. பாருங்கள். அவ்வாறு புரதத்தில் காணப்படக்கூடிய மூலகம் சொன்ஸ், CHONS, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைதரசன், கந்தகம். அவ்வாறு லிப்பிட்டில் காணப்படக்கூடிய மூலகங்களும் சோ தான், CHO, சோ. அவ்வாறு நியூக்ளிக் அமிலத்தில் காணப்படக்கூடிய மூலகங்கள் சொன்ப், CHONP, சொன்ப். சோ, சொன்ஸ், சோ, சொன்ப். இதான் சமன்பாடு. கார்போஹைட்ரேட்டு, புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம். சோ, சொன்ஸ், சோ, சொன்ப். மாணவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சோ, சொன்ஸ், சோ, சொன்ப். சோ, சொன்ஸ், சோ, சொன்ப். அதாவது கந்தகத்தில் பொதுவாக புரதத்தில் கந்தகம் மேலதிகமாக காணப்படும். அவ்வாறு நியூக்ளிக் அமிலத்தில் பொஸ்பரஸ் மேலதிகமாக காணப்படும். கார்போஹைட்ரேட்டில் புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் இது மூன்றுக்கும் பொதுவாக CHO, சோ காணப்படும். எனினும் நியூக்ளிக் அமிலத்தில் நைதரசனும் பொஸ்பரஸும் எக்ஸ்ட்ரா காணப்படும். கந்தகத்தில் நைதரசனும் கந்தகம் காணப்படும். எனினும் நியூக்ளிக் அமிலத்திலும் புரதத்திலும் நைதரசனம் காணப்படும். எனவே நாங்கள் பார்க்கலாம், நியூக்ளிக் அமிலங்கள் அடங்கியுள்ள பிரதான கூறுகள் எவை என வினவப்பட்டுள்ள இந்த வினாவுக்கு நாங்கள் சொன்பை குறிப்பிடலாம். இதில் தரப்பட்டுள்ள கார்பன் C, ஐதரசன் H, ஒட்சிசன் O, நைதரசன் N, பொஸ்பரஸ் P, சொன்பு. எனவே 12வது வினாவுக்கு 1வது விடை மிக பொருத்தம். நாங்கள் கூறலாம் சொன்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்ற மனிதர்களும் பயன்பெற நீங்கள் விரும்பினால் அவங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அனுப்பி வையுங்கள். அவ்வாறு நீங்கள் அனுப்பி வைத்தால் அவங்களுக்கும் அது உதவியாக அமையும். அடுத்ததாக நாங்கள் அடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக நாங்கள் செய்யலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி பிள்ளைகள், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.